இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கப்பா. முட்டை குழம்பு ரெடி. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. ஹாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முட்டை குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வணக்கி குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வணக்கிறதுக்கு தக்காளி 3 தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது நல்லா வணக்கி ஆற வச்சு தேங்காய் வீட்டு மிளகாத்தூள் போட்டு குழம்பு வைக்கணும். வாங்க பார்க்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். எடுத்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். வணக்கிறதுக்கு பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வணங்கிருச்சுப்பா. இஞ்சி எல்லாம் போட்டு வணக்கினது இதான். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தேங்காய், பட்டை, சோம்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். முட்டை குழம்புக்கு முட்டை குழம்புக்கெல்லாம் அரைச்சாச்சுப்பா. தாளிச்சூடலாம் என்ன வேணும் தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு தாளிக்கு போகிறோம் பாருங்கள். கடுகு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்ச சாந்து ஊற்றலாம். அரைச்ச ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போடணும்பா. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொதிச்சு தான் முட்டையை உடச்சி ஊற்றி இறக்கிடலாம். பார்க்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம்பா. கொதிக்கிட்டு பார்க்கலாம். முட்டை ஊற்றிக்கலாம்பா. குழம்பு கொதிச்சிச்சு, முட்டை வந்துருச்சுப்பா. இறக்கிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கப்பா. முட்டை குழம்பு ரெடி. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி.